இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு தேவையான ஒரு கதைன்னு சொல்லலாம். ஒரு கப்பல்ல ஒரு தலைவன் மக்களை கூட்டிட்டு போறான். ரொம்ப அவங்க நாட்டுல உணவு பஞ்சம். ஒரு தீவுக்கு அழைச்சிட்டு போனா அங்க நிறைய உணவுகள் காய்கள் கனிகள் எல்லாம் இருக்குது. இனிமே நமக்கு பசி பஞ்சம் பட்டினியே இருக்காது. 3 மாசத்துல அந்த தீவுல போய் சென்றடையலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஆனா அந்த 3 மாசங்கிறது 6 மாசமா நீடிக்கிறது. உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. அப்ப மக்கள் எல்லாம் பசிக்காக அலைமோதுறாங்க. பசி போராட்டம் தலைவனையே கொன்னுடுறாங்க. அந்த கப்பலை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அனைவருமே நீர்ல முழுகிடுறாங்க. ஏன்னா பசின்ற ஒரு உணர்வே ஏற்படாத மாதிரி அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஒரு மனிதனா நம்ம நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த போராட்டங்கள்லாம் நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா பொறுமையா இருங்க. அந்த இலக்கை நீங்க அடைவீங்க.